ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இருக்கிற சார்ட் அப்படிங்கிற ஒரு பகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட்டுக்குள்ளே முழுசாக போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போகிறேனோ அந்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஃபர்ஸ்ட் சார்ட்டை பற்றி பார்க்க முன்னாடி நாங்கள் சில டேட்டாஸை க்ரியேட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு டேபிளில் உள்ள ஒரு டேட்டாவை நாங்கள் எப்படி சார்ட் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியான இப்போ பார்க்க போகிறோம். சார்ட் அப்படிங்கிறதை ஒரு டேட்டாவை ஒரு கிராஃப் மூலமாக அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே மற்றவங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படிங்கிறபடியால் தான் இந்த சார்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. நான் இப்போ ஒரு சேல்ஸ் கம்பெனி, அதாவது ஒரு சேல்ஸ் சார்ட் ஒன்று நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த டேபிளில் சில வேர்ல்டு ஃபேமஸான கார் கம்பெனிஸோட சேல்ஸ் சில நாடுகளில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியா நான் இப்போ ஒரு டேபிள் ஒன்றை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த டேபிளை தான் நாங்கள் இப்போ சார்ட் மூலமாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு காமிக்க போகிறேன். இப்போ நாங்கள் இந்த இடத்துல கேர்சரை வச்சுட்டு பாருங்கள், இன்சர்ட் மெனு போனோம் அப்படின்னா இந்த இன்சர்ட் மெனுவில் பாருங்கள், போயிட்டு இந்த இடத்துல சார்ட் அப்படின்ட்டு ஒரு டூல் இருக்குது பாருங்கள். இந்த சார்ட் அப்படிங்கிற இந்த டூலை நாங்கள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வெரைட்டிஸ் ஆஃப் சார்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், கொலம் சார்ட், லைன் சார்ட், பார் சார்ட், பை சார்ட், இந்த மாதிரி நிறையவே சார்ட்ஸோட வெரைட்டிஸ் இருக்குது. இதில் நாங்கள் பேசிக்காக எங்களுக்கு எதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ கொலம் சார்ட்டை பற்றி தான் நான் இப்போ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் இதில் ஒரு ஆப்ஷன், அதாவது இதில் ஒரு சார்ட் டைப்பை நான் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல எங்களுடைய சார்ட் இன்சர்ட் ஆகும் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நாங்கள் ஓகே பண்ணிக்கலாம். ஓகே பண்ணி இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். எங்கள் சார்ட்டோட சில முக்கியமான பகுதிகளை நாங்கள் இப்போ பார்க்கலாம். எங்கள் சார்ட்டோட லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 அப்படின்னு சில நம்பர்ஸ் இருக்குது. இந்த ஏரியாவை வேர்ட்டிக்கல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வேர்ட்டிக்கல் ஆக்சிஸுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா உங்கள் சார்ட்டோட கீழ்ப்பகுதியில் கேட்டகரி 1 2 3 அப்படின்னு இருக்குது. இதை ஹாரிசாண்டல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹாரிசாண்டல் ஆக்சிஸுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா சீரீஸ் 1 2 3 அப்படின்னு இருக்குது. இதை லெஜெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் சார்ட்டோட மேல் பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா சார்ட் டைட்டில் அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு தேவையான டைட்டிலை இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். இதுதான் உங்கள் சார்ட்டோட சில முக்கியமான பகுதி. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அந்த சார்ட்டை நீங்கள் இன்சர்ட் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலரில் எக்ஸல் ஸ்ப்ரெட் ஷீட் ஓப்பன் ஆகி இருக்குது. இதில் தான் எங்களுடைய சார்ட்டோட எடிட்டிங்ஸ் வேலை எல்லாமே இதை வச்சு தான் நாங்கள் செய்யணும். இதை யாருமே க்ளோஸ் பண்ணிடாதீங்க. இது ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்போது நாங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்கிற இந்த சார்ட்டோட எக்ஸல் ஸ்ப்ரெட் ஷீட்டை பார்க்கலாம். இந்த எக்ஸல் ஸ்ப்ரெட் ஷீட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸல் ஸ்ப்ரெட் ஷீட்டில் ரொம்பவே கவனிச்சிங்க அப்படின்னா பாருங்கள், 4 ரோ இருக்குது பாருங்கள். இந்த 4 ரோவும் எப்படி இருக்குது அப்படின்னா கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3, கேட்டகரி 4 அப்படின்ட்டு 4 ரோ இருக்குது பாருங்கள். அதே மாதிரி டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சீரீஸ் 1, சீரீஸ் 2, சீரீஸ் 3 அப்படின்ட்டு இருக்குது. பட் எங்களுடைய டேபிளை பார்த்தீங்க அப்படின்னா 3 கொலம் 3 ரோ தான் இருக்குது பாருங்கள். 3 கொலம் 3 ரோ இருக்குது. அதாவது 3 கேட்டகரி 3 சீரீஸ் தான் இருக்குது. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 கேட்டகரி இருக்குது. இந்த கேட்டகரி 4வது கேட்டகரியை நாங்கள் டிலீட் பண்ணலாம். இதில் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரோ டிலீட் ஆகிரும். இப்போ இந்த சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா 3 கேட்டகரியில் சேஞ்ச் ஆகி இருக்குது பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்களுடைய டேபிளில் இருக்கிற நாங்கள் க்ரியேட் பண்ண டேபிளில் இருக்கிற இந்த டேட்டாஸை நாங்கள் இப்போ இந்த ஸ்ப்ரெட் ஷீட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும், அதாவது மாற்றணும். இப்போ நாங்கள் இதில் உள்ள எங்கள் டேபிளில் உள்ள எல்லா டேட்டாஸுமே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், ஹோண்டா, நிசான், ஆடி அப்படிங்கிறது இதே மூணையுமே நாங்கள் கேட்டகரியாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், இந்தியா, ஸ்ரீலங்கா, சைனா அப்படிங்கிற இந்த 3 பிரான்ச்சஸையுமே நாங்கள் டாப்பில் கொலமாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். மற்ற டேட்டாஸ் எல்லாமே ஒரே டைமில் நாங்கள் காப்பி பண்ணலாம். ஒவ்வொன்றா காப்பி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒன்றா காப்பி பண்ணி இந்த இடத்துல கண்ட்ரோல் சி காப்பி பண்ணுறது, கண்ட்ரோல் வி பேஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இப்போ பேஸ்ட் பண்ணி டேட்டாவை ஸ்ப்ரெட் ஷீட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறோம் பாருங்கள். இப்போ எங்களுடைய சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய அந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த சார்ட் சேஞ்ச் ஆகியிருக்குது பாருங்கள். இந்த சார்ட் எங்களுடைய டேட்டாக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகியிருக்குது. இப்போது நாங்கள் எங்களுடைய இந்த சார்ட்டுக்கு நாங்கள் இப்போது எங்களுக்கு தேவையான ஒரு டைட்டிலை என்டர் பண்ணிக்கலாம். எங்களுடைய சார்ட்டுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும் இல்லையா? இப்போ நான் சேல்ஸ் சார்ட்
சேல்ஸ் சார்ட் அப்படின்னு என்டர் பண்ணிக்கொள்கிறேன். ரொம்பவே சூப்பராக வந்து இப்போ வந்து பாருங்கள், நாங்கள் வந்து ஒரு சார்ட்டை வந்து அதாவது ஒரு டேபிளை வந்து நாங்கள் சார்ட் வடிவில் கன்வெர்ட் பண்ணி ரொம்பவே சூப்பராக வந்து செய்து பார்த்துருக்கிறோம். அடுத்ததாக வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சார்ட்டில் வந்து சில முக்கியமான இன்னும் சில பகுதிகள் இருக்குது. உங்களுடைய சார்ட்டை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சார்ட்டோட ரைட் சைடில் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸை பற்றி தான் நாங்கள் இப்போ வந்து பார்க்க போகிறோம். உங்களுடைய சார்ட்டை நாங்கள் இப்போ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி பார்க்கலாம். மேலே கீழே டாப் ரைட் வந்து மூவ் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். நான் இப்போ வந்து என்னுடைய சார்ட்டை வந்து நான் இப்போ வந்து செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மூவ் பண்ணி பாருங்கள். கீழே மூவ் பண்ணி பாருங்கள், ரைட்டில் லெஃப்ட்டில் மூவ் பண்ணி பாருங்கள். மூவ் ஆகுதில்லை அப்படின்னா நாங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள் லேஅவுட் ஆப்ஷன் அப்படின்னு இருக்குது. இந்த லேஅவுட் ஆப்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மூவ் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுடைய சார்ட் வந்து மூவ் ஆகுது பாருங்கள். லேஅவுட் ஆப்ஷன் போயிட்டு உங்களுக்கு ஸ்கொயர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய சார்ட் வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல மூவ் ஆகும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ட் எலிமெண்ட் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த சார்ட் எலிமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது உங்கள் சார்ட்டோட சில பகுதிகள் இருக்குது தானே, அந்த சில பகுதிகளில் உள்ள சில விஷயங்களை வந்து நாங்கள் வந்து ஆட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறதுக்காக உள்ளது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ண அப்படின்னா பாருங்கள் உங்களுடைய ஆக்சிஸ் ஹாரிசான்டல் வெர்டிக்கல் ரெண்டுமே வந்து இல்லாமல் போயிடுச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஸ் டைட்டில் அப்படின்னா ஹாரிசான்டல் வெர்டிக்கல் வந்து எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படிங்கிற டைட்டிலோட நாங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள் அந்த ஆக்சிஸ் டைட்டில் அப்படிங்கிறது நாங்கள் கிளிக் பண்ண உடனே 2 டைட்டில் என்டர் பண்ணுறதுக்கான பாக்ஸ் வந்துருக்குது. இந்த இடத்துல நாங்கள் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து எங்களுக்கு தேவையான டைட்டிலை நாங்கள் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது வெர்டிக்கல் சைடில் உள்ள எல்லாமே வந்து எங்களுடைய சேல்ஸ் குவான்டிட்டியை காமிக்குது அப்படின்னா இந்த இடத்துல சேல்ஸ் குவான்டிட்டி அப்படின்ட்டு நான் வந்து டைட்டில் கொடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கீழ்ப்பகுதியில் உள்ள இந்த பார் எல்லாமே வந்து பிராண்டை காமிக்குது. அதாவது இதில் உள்ள ஹோண்டா, நிசான், ஆடி அப்படிங்கிற பிராண்டை தான் இந்த ஹாரிசான்டல் சைட்டில் உள்ள இந்த சைட் காமிக்குது அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல பிராண்ட் அப்படின்னு கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் வந்து ரொம்பவே ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வெர்டிக்கலில் உள்ளது குவான்டிட்டி, அடுத்தது வந்து பிராண்ட் அப்படிங்கிறது நாங்கள் வந்து ரொம்பவே ஈஸியாக கண்டுகொள்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் டேட்டா லேபிள்ஸ் அப்படின்னு இருக்குது. டேட்டா லேபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு பாருமே வந்து என்னென்ன வெலுவை காமிக்குது, அப்படின்னு எனக்கு வந்து தேவை அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பாருக்குமே வந்து வேறையாக அந்த குவான்டிட்டிஸை நான் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் நான் வந்து இந்த ஆப்ஷனில் போயிட்டு டேட்டா லேபிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பிராண்டுமே வந்து ஒவ்வொரு நாட்டில் என்னென்ன குவான்டிட்டியில் வந்து சேல்ஸ் ஆகிக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதே மாதிரி டேட்டா டேபிள் அப்படின்னு இருக்குது. டேட்டா டேபிள் அப்படிங்கிறது வந்து மேலே உள்ள அந்த பாருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேபிளை வந்து இது வந்து காமிக்கும். மேலே உள்ள அதே டேபிளை வந்து இது வந்து கன்வெர்ட் பண்ணி காமிக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நிறையவே இன்னும் ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல எரர் பார், கிரிட் லைன்ஸ், இந்த மாதிரி நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த கிரிட் லைன்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் உள்ள கிரிட் லைன்ஸ் எல்லாமே இல்லாமல் போயிடும். அதே மாதிரி லெஜெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த லெஜெண்ட் வந்து பாருங்கள் இல்லாமல் போகும். இன்னொரு இடத்துல சேஞ்ச் பண்ணலாம் இந்த லெஜெண்டை. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைன் அப்படின்ட்டு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய சேல்ஸோட அந்த லைனை வந்து அப்படியே ஒரு கோடு மாதிரி வந்து கோடிட்டு காமிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது அதாவது நாங்கள் இப்போ வந்து ஒவ்வொரு நாட்டு ட்ரெண்ட் லைனையுமே வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ண உடனே வந்து இந்தியா, ஸ்ரீலங்கா, சைனா மூணுக்குமே வந்து என்ன மாதிரியான ட்ரெண்ட் லைன் அப்படின்னு நாங்கள் வந்து எந்த நாட்டுக்கு தேவையோ அந்த நாட்டோட டேட்டா வந்து ட்ரெண்ட் லைனில் காமிக்கணும் அப்படின்னா நாங்கள் அதை கிளிக் பண்ணி காமிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறையவே வந்து எலிமெண்ட்ஸ் இருக்குது இந்த இடத்துல. இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் மாதிரி ஒரு தடவை கிளிக் பண்ணால் ஆன் ஆயிரும், மறுபடியும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப் ஆயிரும். பாருங்கள் நாங்கள் வந்து ஒரு ஸ்விட்சை வந்து பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். ஒவ்வொன்றா வந்து நாங்கள் கிளிக் பண்ணும்போது அந்தந்த டேட்டாஸ் அதாவது அந்த எலிமெண்ட்ஸ் வந்து விவ் ஆகுது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மறுபடியும் டிக் பண்ணோம் அப்படின்னா அந்த லேபிள் வந்து இல்லாமல் போகுது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எலிமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா ரிமூவ் பண்ணி விட்றலாம். உங்களுக்கு தேவையான எலிமெண்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி செய்து கொள்ளலாம். அதே மாதிரி பாருங்கள் இந்த இடத்துல லெஜெண்ட் அப்படிங்கிற இந்த இது இருக்குது பாருங்கள். இந்த லெஜெண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் மாறி இருக்குது. இதில் வந்து நீங்கள் லெஜெண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த எரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய லெஜெண்டை வந்து டாப், ரைட், பாட்டம் எந்த இடத்துல வேணாலும் இந்த லெஜெண்டை வந்து நீங்கள் மூவ் பண்ணலாம்.
இப்போ நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலுக்கு எங்களுக்கு சில எலிமெண்ட்ஸ் வந்து தேவை அப்படிங்கிறதுனால அந்த எலிமெண்ட்ஸில் சிலதை வந்து நாங்கள் வந்து விசிபிள் பண்ணலாம், அதாவது வியூ பண்ணி விடலாம். இந்த ப்ராக்டிக்கலில் நான் வந்து செய்து காமிக்கணும் அப்படிங்கிறதுனால சில லேபிள்ஸ், சில எலிமெண்ட்ஸை நான் வந்து இந்த இடத்துல பாருங்கள் இப்போ விசிபிள் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய இந்த பாரோட அந்த பார் சார்ட்டோட தீமை வந்து சேஞ்ச் பண்ணணும், அதாவது கலர்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்படின்னா அதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பார் சார்ட்டை வந்து நீங்கள் மறுபடியும் வந்து ஒரு தடவை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல சார்ட் ஸ்டைல் அப்படின்றது. சார்ட் ஸ்டைலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் சார்ட் ஸ்டைல் இருக்குது பாருங்கள். ரொம்பவே நிறைய சார்ட் ஸ்டைல் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எந்த ஸ்டைலில் இந்த சார்ட் தீம் வந்து சேஞ்ச் ஆகணுமோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இந்த சார்ட் ஸ்டைல் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு போய் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ வந்து ஒரு சார்ட் ஸ்டைலை வந்து, அதாவது ஒரு தீமை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நமக்கு ரொம்பவே பிடிச்சது என்ன அப்படின்னா கொஞ்சம் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு தீம். இந்த இடத்துல பாருங்கள், நான் இந்த பிளாக் தீமை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிளாக் தீம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே விசிபிளாக இருக்குது, ப்ராக்டிக்கலுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா உங்களுடைய டேபிளை வந்து நீங்கள், அதாவது இந்த சார்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதாவது இந்த ஃபெனல் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இது வந்து சார்ட் ஃபில்டர் அப்படிங்கிறது. இந்த சார்ட்டில் வந்து உங்களோட டேட்டாஸை வந்து உங்களுக்கு தேவையான டேட்டாஸை மட்டும் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ண உடனே பாருங்கள் எல்லா டேட்டாஸுமே வந்து விசிபிளாக தான் இருக்குது, எல்லாமே வந்து செலக்ட் ஆலில் தான் இருக்குது. நான் வந்து இப்போ வந்து செலக்ட் ஆலை இல்லாமல் பண்ணிவிட்டு நான் இப்போ ஒரு குறிப்பிட்ட நாட்டோட டோட்டல் சேலை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், நான் இப்போ வந்து எல்லா செலக்ட் ஆல் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு போய் நான் இந்தியாவோட டோட்டல் சேலை வந்து நான் பார்க்கணும். இந்தியாவுக்கு மட்டுமே வந்து நான் இப்போ வந்து சேலை வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்தியாவில் வந்து 3 பிராண்டுமே வந்து எத்தனை குவான்டிட்டிஸ் விற்பனை செஞ்சுக்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்கணும், எவ்வளோ சேல் ஆகிக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு பாருங்கள். நான் இந்தியாவை கிளிக் பண்ணிவிட்டு எல்லாம் பிராண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது நாங்கள் வந்து பாருங்கள் இந்தியாவோட டேட்டாஸ்மே மட்டுமே வந்து வந்துக்குது. டைட்டிலில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோடைய டேட்டா மட்டுமே வந்து 3 பிராண்டும் எவ்வளவு சேலாகி இருக்குது அப்படிங்கிற இந்தியாவோட டேட்டா மட்டுமே வருது பாருங்கள் இந்த இடத்துல. அதே மாதிரி நான் வந்து இப்போ வந்து ஸ்ரீலங்காவில் வந்து எல்லா பிராண்டுமே வந்து எவ்வளவு சேஞ்ச் ஆகிக்குது அப்படின்னா, அதாவது எவ்வளோ சேல் ஆகிக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா ஸ்ரீலங்காவை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஆல் ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்கிறேன்னு பாருங்கள். அதே மாதிரி சைனாவோட சேல்ஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து சைனாவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி நாங்கள் வந்து இப்போ வந்து ஹொண்டாவோட சேல் மட்டுமே எப்படி வந்திருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா ஹொண்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு எல்லா நாட்டையுமே வந்து ஓகே பண்ணோம் அப்படின்னா 3 நாட்டிலையுமே வந்து ஹொண்டா மட்டுமே வந்து எப்படி சேல் ஆகுது அப்படின்ட்டு எங்களுக்கு தேவையான டேட்டாஸை மட்டும் வந்து நாங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்பவே சூப்பரான ஃபில்டர் ஆப்ஷன் கூட இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டேட்டா பாஸ் எல்லாமே, இந்த சார்ட்டில் உள்ள எல்லா பாஸுமே வந்து கலர்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு இந்த கலர்ஸ் எதுவுமே வேணாம், வேறு கலர்ஸை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல பாருங்கள் ஃபார்மேட் போனீங்க அப்படின்னாலும் சிம்பிளாக வந்து சார்ட் டூல்ஸில் உள்ள இந்த ஃபார்மேட் போனீங்க அப்படின்னா ஃபில் கலர், அதாவது ஷேப் எல்லாமே வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இருக்குது. உங்களுக்கு தேவையான ஷேப்ஸை வந்து எந்தெந்த கலரில் வந்து சேஞ்ச் ஆகணுமோ, ஷேப்பை வந்து ஃபில் பண்ணணுமோ அந்த கலர்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு விருப்பமான கலர்ஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியிலையும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல எல்லாத்துக்குமே வந்து இப்போ வந்து கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். அடுத்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு பார் சார்ட்டை வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து செய்த பிறகு, கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து செய்து முடித்த பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு எங்களுடைய பார் சார்ட்டில் நாங்கள் வந்து சில எடிட்டிங்ஸில் வந்து சில சேஞ்சஸை வந்து செய்யணும் அப்படின்னா இந்த எங்களுடைய டேபிளை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து சேஞ்சஸை செய்ய முடியாது. ஸோ அந்த இடத்துல பாருங்கள் சார்ட் டூல்ஸ் அப்படின்ட்டு ஒரு மெனு இருக்குது. இந்த சார்ட் டூல்ஸில் போனீங்க அப்படின்னா டிசைன் டேப் இருக்குது. இந்த டிசைன் டேப்பில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எடிட் டேட்டா அப்படின்றது, டேட்டாவை எடிட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் இருக்குது பாருங்கள், எடிட் டேட்டா. இதை நாங்கள் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து பாருங்கள் டேட்டாவை எடிட் பண்ணலாம். இந்த இடத்துல எடிட் பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள் மறுபடியும் எங்களோட ஸ்ப்ரெட் ஷீட் வந்து ஓப்பன் ஆகுது. மறுபடியும் எங்களோட எடிட் பண்ணுறது அந்த டேபை வந்து நாங்கள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஷீட் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்ப்ரெட் ஷீட்டில் தான் எங்களுக்கு தேவையான டேட்டாஸை நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்தியாவில் ஹொண்டாவோட சேல்ஸை வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல பாருங்கள் 2000 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணுறேன். இதில் வந்து பாருங்கள் எல்லாத்துலேயுமே நான் வந்து இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன்.
எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு அந்த சேல்ஸ் வேல்யூவை வந்து நான் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணுறது பாருங்கள். இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னோடய பார் சார்ட்டில் வந்து சேஞ்சஸ் வருது. நாங்கள் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸல் சீட்டை நாங்கள் வச்சு தான் நாங்கள் வந்து எடிட் பண்ணணும். நாங்கள் வேர்டில் க்ரியேட் பண்ண அந்த டேபிளை வச்சு நாங்கள் வந்து எடிட்டிங்கை வந்து செய்ய முடியாது. நாங்கள் வந்து டிசைன் மெனுவில் போயிட்டு அந்த டேட்டா எடிட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வரக்கூடிய எக்ஸல் ஷீட்டை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து எடிட்டிங் செலை அதாவது சேஞ்சஸ் செலை வந்து செய்யலாம். அதை வந்து ரொம்பவே முக்கியமாக நாங்கள் வந்து கவனிச்சுக்கொள்ளணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுடைய எடிட் டேட்டா வரும். டேட்டாவை எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய சார்ட்டில் வந்து ரைட் கிளிக் பண்ணாலும் டேட்டாவை எடிட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் வரும். அடுத்ததாக வந்து இந்த சார்ட் டூல்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் டிசைன் ஃபார்மேட் அப்படின்னு 2 டேப் இருக்குது. இந்த டிசைன் டேபுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா நிறையவே டூல்ஸ் இருக்குது பாருங்கள். குயிக் லேஅவுட்ஸ், எட் சார்ட், சேஞ்ச் கலர்ஸ், இந்த மாதிரி நிறையவே டூல்ஸ் இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான கலர்ஸை சேஞ்ச் பண்ணுறது, தீமை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் நான் ஆல்ரெடி செய்து காமிச்சேன். நீங்கள் இந்த டூல்ஸை கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரியான டிசைன் டிஃப்ரெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகளை வந்து நீங்கள் செய்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ட்டோட ஸ்டைல்ஸ் நிறையவே இருக்குது. சார்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணி தான் இருக்கிறோம் சார்ட் ஸ்டைலை வந்து. ஸோ இதில் கூட வைத்து நீங்கள் வந்து டிசைன் மெனுவில் போயிட்டு கூட நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான சார்ட் ஸ்டைலை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டேட்டாவை எடிட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறையவே இருக்குது. இது சம்மந்தமான வீடியோஸ் வந்து நாங்கள் வந்து நிறையவே இந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் இந்த மாதிரி எடிட்டிங், டிசைனிங், ஃபார்மேட்டிங் சம்மந்தமான நிறையவே வந்து பார்த்துருக்கிறோம். ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரியான வேலைகளை இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி செய்யலாம். அதே மாதிரி ஃபார்மேட் டூல்ஸுக்குள்ளேயும் போனீங்க அப்படின்னா ஃபார்மேட்லேயுமே வந்து நிறையவே வந்து டூல்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் ஷேப்ஸை ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையவே டூல்ஸ் இருக்குது. இதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி சில ஃபார்மேட்ஸ்களை வந்து செய்து பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு என்ன சரி டவுட் இருந்தால் நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து மேக் பண்ணி போடுறேன். டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ஃபார்மேட் டேபுளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள், இந்த டவுன் அரோவை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நிறையவே லிஸ்ட் அவுட் ஒன்று வருது பாருங்கள். இந்த லிஸ்ட் அவுட் என்ன அப்படின்னா இதில் வந்து உங்களுடைய அந்த சார்ட் ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவையும் வந்து அதில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்குது இந்த ஏரியா, இந்த பாக்ஸ் வந்து. இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் உங்களுடைய சார்ட் ஏரியா, ஹாரிசான்டல் ஆக்சிஸ், வெர்டிக்கல் ஆக்சிஸ், லெஜெண்ட் ஏரியா, ப்ளாட் ஏரியா, அந்த மாதிரி ஒவ்வொரு சீரீஸ், ஒவ்வொரு லெஜெண்ட் இது எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணி காமிக்கிறதுக்காக அந்த இடம் இருக்குது. நீங்கள் அதில் போயிட்டு வந்து உங்களுக்கு தேவையான ஏரியா எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து சிம்பிளான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம், அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எப்படி ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணி அந்த டேபிளோட டேட்டாஸை வந்து எப்படி நாங்கள் சார்ட் மூலமாக கன்வெர்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறது அப்படின்ட்டு பார்த்துக்கிறோம். இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ சம்மந்தமான கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து தருவீங்க, நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோஸ் போகிறனோ அந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.